அப்படியே திருநெல்வேலி ட்ரிப்பை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு போய் திருச்செந்தூரில் ஸ்டே பண்ணிட்டோம். காலையில் ஒரு 2:00 எழுந்திரிச்சு நல்லா டக்குன்னு ரெடியாகி 3:40 போதே கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் போனப்போ கூட்டமே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 50 பேருக்குள்ளேயே போய் ஃபஸ்ட்டு அந்த கோயில் தரிசனம் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட வந்துட்டு நல்லா பக்கமாக நின்று போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம். வெளியே வரும்போதும் க்ரௌடே இல்லை. எல்லோரும் சொன்னாங்க இன்றைக்கி ரொம்ப கூட்டம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வெளியே வரும்போது சேவல் மயிலெலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கே வந்துட்டு அந்த பீச்சுக்கு போகலாம், அந்த கடலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கடலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விலங்கு அப்படின்னாலே யானை தான். அதை பார்த்த உடனேவே எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அது அவ்வளோ ஒரு அறிவாக இருக்கும். ஏன்னா என் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் யானை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். அதை பார்த்ததையும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கு பக்கத்தில் போகிறக்கு ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதை கூப்பிட்டு வந்தாங்க. அதுவும் அங்கே முன்னாடி நின்று சாமியை கும்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து நின்றுட்டு ஒருத்தங்களுக்காக வந்துட்டு காசு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோன்னு நானும் போய் காசு கொடுத்தேன். தலையிலேயே டப்புன்னு ஒரு அடி. ஆனால் வந்துட்டு பட்டுன்னு வலிச்சுது. இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் என் பையன் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கடலுக்கு போனோம். கடல்லையுமே அங்கே கூட்டம் பெருசாக இல்லை. கொஞ்ச நேரம் நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெளியே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 8:00 அப்படிங்கும்போதே வந்துட்டோம். இதில் என்னென்னா அங்கே 6:00 அன்னதானம் கொடுப்பாங்க போல இருக்குது. நாங்கள் வெளியே வந்த உடனேவே ஒரு 6:45 7க்கும் போதே போய் அங்கே அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெண்பொங்கல், சட்னி, சாம்பார் அதெல்லாம் கூட சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதே போல் அந்த இடம் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த நாளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்த இடத்துக்கு. என்னங்கிறத